வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் கிரகத்தினுடைய மாற்றமும் புதிய தமிழ் புத்தாண்டாக விஸ்வாவசு வருடமாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதத்திற்குடைய பலன்களை பார்க்கலாம். இது ஒரு மாத பலன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு இதை பார்க்க வேண்டும். இந்த மாதம் அதிகமான கிரக ஆளுமைகளை குறிக்கக்கூடிய நிலையில் நிறைய கிரகங்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கிறது. மீன ராசியில் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன், புதன், ராகு, அங்கு புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சனி கிரகமாக இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாளில் இருக்கிறது. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதமாக தொடங்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஏப்ரல் 14 மே 14 வரை சித்திரை மாதமாக இருக்கும். இது தமிழ் மாதத்தினுடைய பலன்கள். இந்த மாதம் தொடங்குவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் மார்ச் மாத இறுதியில் தான் சனி கிரகம் மீனத்திற்கு மாறியிருக்கிறார். ஸோ இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுன ராசி நண்பர்களுக்கு, நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ராசி இந்த நண்பர்களுக்கு 10ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள். 10ல் ஒரு பாவி, 10ல் ஒரு பாம்பு கிரகம் இருப்பது நன்மை. அந்த நிலையில் அதிகமான கிரக இணைவுகள் 10ல் இருப்பது இவர்களுக்கு மிகுந்த நன்மை, தொழில் ரீதியிலான லாபங்கள். முக்கியமான மாதத்தை குறிக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு புது சுழற்சியை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சித்திரைக்குடைய பலனாக சூரியன் கிரகம் மேஷத்தில் இருக்கிறார். இந்த சூரியன் உங்களுடைய 3ஆம் அதிபதி. மிதுன ராசி நண்பர்களுக்கு முயற்சிகளுக்குடைய 3ஆம் வீட்டுக்குடைய கிரகம் தன் வீட்டிற்கு உச்சமாக 9ஆம் வீட்டில் இருப்பது, உங்களுக்கு அது லாபஸ்தானமாக இருப்பது மிகுந்த ஒரு ஜாக்பாட் யோகம் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாள் தடைகள் நீங்கி அற்புதமான தொழில் வளர்ச்சி, பிரமாதமான லாபம், நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நிலையாக இது இருக்கும். லாபஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய, லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய சூரியனால் பெரிய நன்மை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு பெரிய லாபம், அந்தஸ்து, கௌரவமான நிலை உங்களுக்கு ஏற்படும். தொட்டது துலங்கும். அதே சமயம் இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 11ஆம் அதிபதி சற்று பிடிவாதத்தை குடும்ப ரீதியிலான விஷயங்களில் நீங்கள் தளர்த்தி கொள்வது நன்மை அளிக்கும். குடும்பத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, பேச்சில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது, அதே சமயம் ஆரோக்கியத்தில், உணவில் சில கட்டுப்பாடுகளை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிப்பது, இது போன்ற நிலையில் உங்களுக்கு இந்த செவ்வாயினால் பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மேலும் இந்த 10ன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இணைந்திருக்கக்கூடிய அதிக கிரக இணைவுகள் பிரமாதமான யோகத்தை உங்களுக்கு தொழில் ரீதியிலாக வெளிநாட்டு தொடர்பாக கொடுக்கும். 10ல் இருக்கக்கூடிய உச்ச சுக்கிரன் உங்களுடைய 5 குடையவர், 10ல் இருக்கக்கூடிய உச்ச சுக்கிரன் உங்களுக்கு 12 குடையவர். குழந்தைகளுக்கு வெளிநாடு, குழந்தைகளுக்கு வேலை, வெளிநாட்டு பிரயாணங்கள், இது மாதிரியான பலன் நடக்கும். ஜாதகர்களே தனக்கு வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் நடக்க வேண்டும் அப்படின்னு விரும்பினால் உங்களுக்கும் இது போன்ற பூர்வீகத்திலிருந்து வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய நல்ல நிலை. 5 குடைய பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய சுக்கிரன் தன் வீட்டிற்கு 6ல் மறைந்து உச்சமாக இருக்கிறார். உங்களுக்கு அது 10ஆம் வீடு. தொழில் ரீதியிலான தொடர்புகள், உத்தியோகத்திற்கான வெளிநாட்டு பிரயாண தொடர்புகள், அற்புதமான லாங் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸை குறிக்கக்கூடிய சனி கிரகமும் அங்கு இணைந்திருப்பது பிரமாதமான எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு லாபத்தையும் நல்ல பெனிஃபிஷியலான ரிசல்ட்ஸையும் கொடுக்கக்கூடிய இணைவாக அற்புதமாக இருக்கிறது. கடந்த கால சோதனைகளுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் மிதுன ராசி நண்பர்களுக்கு. அங்கு மீனத்தில் இணைந்திருக்கக்கூடிய ராகு கிரகம் நல்ல ஒரு தொழில் மேன்மையை கண்டிப்பாக கொடுப்பார். சற்று அதிக எச்சரிக்கை உங்களுடைய எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட புதிய முதலீடுகள் மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு அகலக்கால் வைக்காமல் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்ல நிலையாக இருக்கும். முயற்சி ஸ்தானத்திற்குரிய சூரியன் உச்சமடைவது நன்மை அப்படின்னு சொன்னாலும் புதிய முயற்சிகளில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு மேலும் நன்மை அளிக்கும். இந்த ராகு கேது கிரகங்களுடைய மாற்றங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கிய ஒரு மாதத்தில் நடக்க இருப்பது மிதுன ராசிக்கு மேலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நிலை. 10ல் இருக்கக்கூடிய சனி கிரகமும் 9ற்கு மாறக்கூடிய ராகு கிரகமும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த நிலையில் நீங்கள் தொடர்ந்து வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல பொசிஷனை உங்களுக்கு கொடுப்பார்னு சொல்லலாம். ஓரளவிற்கு விஷயங்களை ஆறப்போடாமல் நீங்கள் தொடர்ந்து இப்பொழுதிலிருந்தே முயற்சி செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். முயற்சி ஸ்தானத்திற்குரிய கிரகம் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு தவற விடாமல் நீங்கள் எல்லா விஷயங்களையும் முடித்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதன் பிறகு கேது கிரகம் மாறுவது உங்களுடைய 3rd ஹவுஸில் வரக்கூடிய சிம்மத்தில் அமரக்கூடிய கேது கிரகம் வந்த பிறகு உங்களுக்கு சற்று விஷயங்கள் காலதாமதத்தை கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இப்பொழுதிலிருந்தே விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக
செய்ய தொடங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். மேலும் அந்த 10ஆம் வீடாகிய மீனத்தில் இணைந்திருக்கக்கூடிய புதன் கிரகம் உங்களுடைய ராசிநாதன் 4 குடையவராகவும் வருகிறார். பிரமாதமான இடமாற்றம், பிரமாதமான யோகங்கள், எல்லா பாவகங்களையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு மிதுனத்திற்கு மிகுந்த ஏற்றமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நினைத்தது போன்ற இடமாற்றம், வெளிநாட்டு பிரயாணம், அற்புதமான யோகமான தொழில் வளர்ச்சி, வெளிநாட்டிற்கு கனெக்ட் பண்ணக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் உங்களுக்கு சற்று மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கலாம். 10ல் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் அது சற்று அதிக பணிச்சுமை அழுத்தத்தை கொடுக்கலாம். உங்களுக்கு இவ்வளவு கிரகங்கள் இருப்பதனால் இங்கே ஓரளவிற்கு ஓய்வெடுப்பதில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நிலையாக இது இருக்கிறது. மேலும் குரு கிரகம் மே மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்குள் மாறக்கூடிய நிலை, இது மேலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்த பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பான நன்மையான யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். குருவினுடைய மாற்றம், புத்திரஸ்தானத்திற்கு பலம், குழந்தைகளுக்கு வளர்ச்சி, குழந்தை பாக்கியம், வாழ்க்கை துணைக்கு யோகம், திருமண வாழ்வில் ஒரு பெரிய முன்னேற்றம், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் தொடர்ச்சியான கிரக பயிற்சிகள் மிதுன ராசிக்கு ரொம்ப யோகமான பலன்களையே கொடுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குரு கிரகம் மே 14 உங்களோட ராசிக்கு மாறும் வரை திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும். வாழ்க்கை துணையுடைய ஒரு நிலை, திடீரென்று உங்களுக்கும் அவர்களுக்கும் வாக்குவாதம் வந்தால் இந்த மறைந்த குரு கிரகத்தினால் உங்களுக்கு திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓரளவிற்கு நீங்கள் உடனடியாக அதை சமரசமாக முடித்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு டிஃபால்ட்டாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையே கணவன் மனைவி வேலைக்காக பிரிந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும். இது ரொம்ப அற்புதமான ஒரு இயற்கையாக கிரகங்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரே இடத்தில் இருந்து வாக்குவாதம், சண்டைகள் போன்றவை தவிர்த்து நீங்கள் தனியாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பரிகாரம், இயற்கையான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக ஜென்ம ராசியில் குரு வந்தாலும் 12ல் மறைந்திருக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் இவர் மிகப்பெரிய சுபகிரகமாக காலச்சக்கரத்தின் பாகியாதிபதி அப்படிங்கிறதுனால இவரே பாதகாதிபதியாக இருந்து உங்களுக்கு அவர் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் சின்ன சின்ன தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும் பொழுது மிதுன ராசி நண்பர்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நவகிரக குருவை வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்யலாம். இல்லை என்று உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அன்று நவகிரக குருவை வழிபாடு செய்து நேருக்கு நேர் குருவை வணங்கி வழிபாடு செய்வது குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்வார்கள். இது எல்லாமே ரொம்ப அற்புதமான நம்ம முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட உண்மையான விஷயங்கள். குருவை நீங்கள் நேருக்கு நேர் நின்று குரு கிரகத்தினுடைய அந்த நவகிரக குருவினுடைய அந்த முகத்தை பார்த்து நீங்கள் அற்புதமாக நீங்கள் ப்ரேயர்ஸ் செய்வது, உங்களுடைய அற்புதமான ப்ரேயர்ஸ்க்கு எல்லாமே உடனடியான நல்ல பலன்கள் கிடைக்கும். அது கோயில்களுக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு மனதுக்கு பிடித்த ஒரு குருமார்களாக இருந்து மறைந்த ஒரு ஜீவசமாதி அடைந்த குருவை வீட்டிலேயே வைத்து நீங்கள் இந்த படமாக ஃபோட்டோவாக வைத்து பூஜை அறையில் வைத்து நீங்கள் விளக்கு வைத்து வழிபடலாம். அற்புதமான நன்மைகளை கொடுப்பார். குருவை சரணாகதி அடைவது உங்களுக்கு மிகுந்த நன்மை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்திற்கு வேறு யாரும் அல்ல, உங்களுடைய மனைவி அல்லது கணவர். அவங்க தான் உங்களுக்கு குரு. 7 குடையவர் தான் உங்களுக்கு குருவாக வருவதனால் வாழ்க்கை துணையை நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து இது சற்று அனுசரித்து செல்வது பார்த்தீங்கன்னா குருவை வணங்குவதை விட அதிகமான நன்மைகளை கொடுக்கும். இந்த காரகங்கள் எல்லாம் இப்படி பொருத்தி பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நமக்கு ரொம்ப பலனுள்ளதாகவும் இது அமையும். இதுதான் 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டாக தொடங்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி விஸ்வாவசு வருடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டில் சித்திரை மாதத்திற்குடைய பலன்கள் மிதுன ராசி மிதுன லக்ன நண்பர்களுக்கு. நன்றி நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.